எங்கடா போனா இருந்தாலு அப்படின்னு தேடிட்டு இருந்த அந்த சில உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. வருஷ கடைசியா அப்படியே கொஞ்சம் மந்தமாயிடுச்சு. சரி, புது வருஷம் வந்துருச்சுல, மாற்றங்கள் எதிர்பார்ப்போம். 2024 ரிட்டர்ன்ஸ் 2023ல இருந்த அளவுக்கு பச்சை பச்சைன்னு இல்லாட்டினாலும் இது ஒரு சிறப்பான வருஷம் தான். இந்தியன் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 8.7% ரிட்டர்ன். ஆன் ஆவரேஜ் நாம 13% ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோம். அதுக்கு இது கம்மி தான், ஆனாலும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். யூஎஸ் இண்டெக்ஸ் S&P 500 24%. 22ல் வாங்கின அடிக்கி 23லையும் 24லையும் சக்க போட்டிருக்கு யூஎஸ் மார்க்கெட். தொடர்ந்து 2 வருஷமா 20%க்கு மேலே ரிட்டர்ன். வருஷம் ஆரம்பிக்கும் போது அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்க? ஜேபி மார்கன் 4200ன்னு சொல்ல, யாருடா நீ அப்படிங்கிற குரூப் 5400ன்னு சொன்னாங்க. பார்த்தா இது நம்ம ரேஞ்சிலேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி S&P 500 5882ல் போய் முடியுது. அப்பேற்பட்ட ஜாம்பவான்களாலேயே ரேஞ்சை கூட கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நாம எல்லாம் ஏமாத்துறோம். இது ஃபேக்ட். ஆனால் நாம் என்ன செய்வோம்? விக்ரமாதித்தன் மாதிரி மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அது நடக்குதோ நடக்கலையோ அது வேற விஷயம். ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணுறத நிறுத்த மாட்டோம். இதில் இன்னொரு குரூப், யோ ஸ்டாக் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குதியா, இப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் பயமுறுத்திட்டு அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஓரமாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. 2024ல் எத்தனை ஆல் டைம் ஹை டேஸ் வந்ததுன்னு தெரியுமா? 57 தடவை. இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும். அப்பப்போ மார்க்கெட் கீழே போனாலும் புது ஆல் டைம் ஹை வருஷம் பூரா வந்துட்டே தான் இருந்துச்சு. 2013லிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2023 தவிர மிச்ச எல்லா வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹையாவது வந்துருக்குது. புல் மார்க்கெட்டில் புது ஆல் டைம் ஹைஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். 2013ல் ஆல் டைம் ஹை வந்துருச்சு அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தா வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்க வேண்டியதான். அதனால் அதை ஒரு காரணமாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் கீப் ஆன் இன்வெஸ்டிங். நாஸ்டாக் 100ஓட ரிட்டர்ன் 27%. பொதுவாக ஒரு பாசிட்டிவ் இயரில் டெக் ஹெவி இண்டெக்ஸ் நாஸ்டாக் 100 S&P 500 விட ரொம்பவே அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ஆனால் இந்த வருஷம் கம்யூனிகேஷன் சர்வீசஸ், கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி, ஃபைனான்ஷியல்ஸ்னு மற்ற செக்டார்ஸும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதனால் S&P 500 ரிட்டர்ன் நாஸ்டாக் 100 ரிட்டர்னுக்கு கம்பேரபிளாக மேலே வந்துருச்சு. எல்லா செக்டார்ஸ்லையும் க்ரோத் இருக்கிறது நல்ல விஷயம்தான். யூஎஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ரசல் 2000 10.7% ரிட்டர்ன். ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் என்விரான்மெண்ட்டில் ஸ்மால் கேப்ஸ் ஷைன் பண்ணுறது கஷ்டம். இப்போ ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பித்த பிறகு தான் ஸ்மால் கேப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பிச்சிருக்குது. ஹை க்ரோத் ஸ்டாக்ஸுக்கும் அதே கதை தான். ARKK 12.4% ரிட்டர்ன். எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ் 5.2% ரிட்டர்ன். யூஎஸோட கம்பேர் பண்ணும்போது எமர்ஜிங் மார்க்கெட் ரிட்டர்ன் கடந்த 15 வருஷமாக கீழே போயிட்டே இருக்குது. 89ல் இருந்து 94 வரை எமர்ஜிங் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அடுத்து 99ல் இருந்து 2010 வரை, அதுக்கப்புறம் 15 வருஷமா யூஎஸ் மார்க்கெட்டை கையில் பிடிக்க முடியல. டெக்னாலஜி இன்னோவேஷன் யூஎஸ் மார்க்கெட்டை டோட்டலாக வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு குளோபல் இண்டெக்ஸில் யூஎஸ் மார்க்கெட்டோட வெயிட்டேஜ் 65%. டெக் ஹெவி இண்டெக்ஸ் நாஸ்டாக் 100 டெக்னாலஜி இண்டெக்ஸ்னு டப் பண்ணி சொல்கிற மாதிரி குளோபல் இண்டெக்ஸை யூஎஸ் இண்டெக்ஸ்னு டப் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸோட ஆதிக்கம் அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. பாண்ட் மார்க்கெட் மட்டும்தான் 24ல் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. பாண்ட் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையணும். போகிற போக்க பார்த்தா 2025ல் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு தான் இருக்கும் போல. இந்த வருஷமாவது பாண்ட் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா? வாய்ப்புகள் கம்மி தான். பார்ப்போம். தங்கம் 27% ரிட்டர்ன். தங்கத்திற்கு 2024 ஒரு சிறப்பான வருஷம்தான். தங்கத்திற்கு சிறப்புனா பிட்காயினுக்கு சிறப்போ சிறப்பு. 121% ரிட்டர்ன். ஸ்பாட் பிட்காயின் ETF அப்ரூவல் ஆரம்பிச்சது. பிட்காயினோட 2024 ரன் 40,000ல் இருந்து 70,000க்கு ஜம்ப் ஆச்சு பிட்காயினோட ப்ரைஸ். அப்புறம் 60 to 70,000 ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருந்துச்சு. ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே சர்ன்னு 100,000க்கு மேலே வரைக்கும் போயிடுச்சு. புது கவர்மெண்ட் பிட்காயின் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. பிட்காயின் ஹாஃபிங் வேற நடந்துச்சு இந்த வருஷம். அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த சேனலில் இருக்கிற பிட்காயின் எபிசோட்ஸை பாருங்கள், புரியும். இப்போ மேஜர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேற பிட்காயின் எக்ஸ்போஷர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பிட்காயின் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு பல காரணங்கள். இன்னும் 2 வருஷத்தில் 250,000க்கு மேலே பிட்காயின் ப்ரைஸ் போகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னால் பிட்காயின் 100,000க்கு போகும்னு சொன்னப்போ நாமெல்லாம் நம்புனோமா என்ன? எது வேணால் நடக்கலாம். ஒரு 1 to 2% எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது தப்பு இல்லை. கிரிப்டோவெல்ல பிட்காயின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா மீம் காயின்ஸ், ஃபார்ட் காயின் எல்லாம் மீம் காயின்ஸ் மார்க்கெட்டில் சுற்றுதுப்பா. ஒரே மாதத்தில் 1600% மேலே போயிருக்குது. $1 பில்லியன் மேலே மார்க்கெட் கேப். இதுலேயும் மக்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சூதாட்டம் ரத்தத்திலே ஊறி போய் இருக்கும் போல. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியல. ரிட்டர்ன்ஸ்லாம் சரி, இன்ஃப்ளேஷன் என்னாச்சு? 3.4% இருந்து 2.4% வரை கீழே போயிட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. கடைசியாக வந்த நவம்பர் மாத ரிப்போர்ட்
2.7%. இந்த வருஷம் 3% சொச்சத்தில் இன்ஃப்ளேஷன் சுத்திட்டு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கும் மேலே போச்சுன்னா கொஞ்சம் சிக்கல் தான். அந்த பயம் இருக்க போய் தான் ஃபெடரல் ரிசர்வும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதை ஸ்லோ பண்ணுறாங்க. 2024 ஆரம்பிக்கும் போது 5.5%ல இருந்துச்சு ஃபெட் ஃபண்ட்ஸ் ரேட். இப்போ அது 4.5%ல இருக்குது. 2025ல 0.75% குறையும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா, டிசம்பர் மாதம் மீட்டிங்கில் ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவல் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, அதனால 2025ல 0.5% ரேட் கட் தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு பார்த்தா யூஎஸ் ஜாப்ஸ் ரிப்போர்ட் எதிர்பார்த்ததை விட ஸ்ட்ராங்காக வந்திருக்குது. எல்லாரும் 150,000 ஜாப்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தா 256,000 ஜாப்ஸ் ஆட் ஆகி இருக்குது. இப்படி ஜாப்ஸ் ரிப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்க ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்க? இப்போ மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு 2025ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் 0.25% தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குது. இதெல்லாம் லாங் டேர்மில் யூஎஸ் எக்கானமிக்கு நல்லது தான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் இன்னைக்கு ட்ராப் ஆன மாதிரி நீஜர்க் ரியாக்ஷன் கொடுக்கத்தான் செய்யும். பார்ட் ஆஃப் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். மேக்னிஃபிஷன் 7ன்னு சொல்லப்படுற ஆப்பிள், என்விடியா, மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், மெட்டா அண்ட் டெஸ்லா ஸ்டாக்ஸோட 2024 ரிட்டர்ன் 46.5%. மேக்னிஃபிஷன் 7ஓட மொத்த மார்க்கெட் கேப் இப்போ $17.6 trillion இருக்குது. S&P 500ல இந்த 7 ஸ்டாக்ஸோட பங்கு கிட்டத்தட்ட 35%. இந்த கான்சென்ட்ரேஷன் வருஷா வருஷம் எப்படி கூடிட்டே வந்து இருக்குது அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். ஐயோ, இண்டெக்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு பதட்டம். உண்மைதான், கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அதிகமாகிடுச்சு தான். ஜெயிக்கிற குதிரையை அது பாட்டுக்கு ஓட விடணும்யா, அதை தொந்தரவுடுத்தக்கூடாது. இல்லைப்பா, இது எனக்கு ஓவர் ரிஸ்காக படுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸுக்கு மாறிக்கோங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிட்டர்னும் இருக்கும். கடந்த 5 வருஷத்தில் S&P 500 78% மேலே போயிருக்குதுன்னா, S&P 500 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் 49% தான் மேலே போயிருக்குது. இப்போதைக்கு மொமெண்டம் லார்ஜ் கேப்ஸில் தான் இருக்குது, அதுலேயும் குறிப்பாக மேக்னிஃபிஷன் 7ல. ஸோ இந்த கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்க் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். இந்த மேக்னிஃபிஷன் 7க்குள்ள என்விடியாவை பாருங்கள், டோட்டலாக வேற லெவலில் போயிட்டு இருக்குது. அது 171% ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன் சும்மா வரல, அவங்க ரெவென்யூ க்ரோத் அப்படி. இந்த சார்ட்டை பார்த்துட்டு இது வருஷா வருஷம் வந்த வளர்ச்சி அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்த வளர்ச்சி. கடந்த ஒரு வருடத்தில் அவங்க மொத்த ரெவென்யூ $113 பில்லியன், அதில் நெட் ப்ராஃபிட் $63 பில்லியன். 2023ல அவங்க மொத்த நெட் ப்ராஃபிட் 19 பில்லியன். 19 பில்லியன்ல இருந்து 63 பில்லியனுக்கு வந்திருக்குது இப்போ லாபம். 230% இன்க்ரீஸ். அப்போ ஷேர் ப்ரைஸ் 171% மேலே போனதில் பெரிய ஆச்சரியம் இல்லையே. அடுத்த குவார்ட்டர் கைடன்ஸ் 37.5 பில்லியன் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். கண்டிப்பாக 40 பில்லியன் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதே ரேஞ்சில் போனால் அடுத்த வருஷம் 191 பில்லியன் டோட்டல் ரெவென்யூ எதிர்பார்க்கலாம். நெட் இன்கம் 105 பில்லியன் எதிர்பார்க்கலாம். அப்போ ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு இருக்கிற அதே 45 மல்டிபிள்னு அசியூம் பண்ணுனா $220 கிட்ட போயிருக்கணும். மல்டிபிள் குறைஞ்சி 14 ஆனால் கூட $200 கிட்ட போகணும். இதெல்லாம் நம்ம சிறுபிள்ளை கணக்கில் இருந்து வர்ற எதிர்பார்ப்பு. என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? மார்க்கெட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மைண்ட். என்விடியா இப்படி போயிட்டு இருக்குதுன்னா டெஸ்லா வேற மாதிரி போயிட்டு இருக்குது. என்விடியா மாதிரி ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட்ல எல்லாம் பெரிய மாற்றம் இல்லை. ஆனாலும் ஷேர் ப்ரைஸ் 62% மேலே போயிருக்குது. தன்னை முன்னேற விடாமல் முட்டுக்கட்டையாக இருந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியை டோட்டலாக எதிர்த்து ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணி ஜெயிக்கவும் வச்சுட்டாரு ஈலான் மஸ்க். இனி டெஸ்லாவோட பைப்லைனில் இருக்கிற செல்ஃப் டிரைவிங் FSD, சைபர் கேப்ங்கிற தானா இயங்குற ரோபோ டாக்ஸி, ஹியூமனாய்டு ரோபோட் ஆப்டிமஸ், இப்படி எல்லா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கும் தடை எதுவும் இருக்காது. ஈஸியாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து லாபம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு. அதுக்கு தான் இவ்வளோ ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து ஷேர் ப்ரைஸை மேலே கொண்டு வந்திருக்குது. ரீசனபிளான பெட்டு தான். இது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வருஷம் என்விடியா அண்ட் டெஸ்லா மேலே தான் மொத்த மார்க்கெட்டுக்கும் கவனம். முக்கியமாக என்விடியா மேலே. என்விடியா வளர்ச்சி ஸ்லோ ஆச்சுன்னா அது மொத்த மார்க்கெட்டும் ஸ்லோ ஆக போகிறதுக்கான அறிகுறி. நாமளும் அதை கவனமாக ஃபாலோ பண்ணுவோம். அவ்வளோதாங்க இந்த எபிசோட். அடுத்த எபிசோடில் பார்ப்போமா? அது எப்போன்னு கேட்காதீங்க, அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். பாய்.